பரலோக பரிசுத்த நாவின் ஊழியர்கள் சார்பா உங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்ப இந்த சேனலோட நோக்கமே பரலோகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க எல்லாம் போய் பிரவேசிக்கணும். நரகத்துக்குள்ள போய் ஒருத்தரும் மாட்டிக்க கூடாது. பாதாளத்துக்கு நீங்க போக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது இந்த சேனல். பரலோகத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியணுமோ, துவக்கம் முதல் முடிவு வரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பரலோகத்துக்கு நாங்க எப்படி பிரதர் போறது? பரலோக ராஜ்யம் எப்படி சந்திக்கணுன்ற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் குடுக்கப்படும். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம குடியிருப்போ பிலிப்பியர் 3 இது பரலோகத்துல அங்க இருக்குது. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார்ன்ற வசனம் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பூமிக்குரிய கூடாரம் நமக்கு அழிந்து போனாலும் பரலோகத்துல நம்ம ஒரு கூடாரம் இருக்குன்னு 2 கொரிந்தியர் 5 1வது வசனத்துல சொல்லியிருக்காரு. சீசருங்கள்ல யோவான் 14 அதிகாரம் 2வது வசனத்துல பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. அங்க ஒரு வாசஸ்தலத்த இவங்க ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக ராஜ்யத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அதுல போய் சேரணும். அதான் நம்ம நோக்கம். பூமியில நம்ம சொத்து வச்சுட்டு பணம், காசு, வீடு, கார், பங்களா வச்சு எதுவுமே நமக்கு இது கிடையாது. செல்லுபடி ஆகாது. பரலோகத்துல நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். அதனால தான் மத்தேயுக்கு நிருபம் 6 அதிகாரம் 20 பரலோகத்துல உங்க பொக்கிஷங்கள சேர்த்து வைங்க. பூமியில சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்றாரு. அதனால தான் மத்தேயு 6 முதலாவது பரலோக ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்றாரு. அப்ப பரலோகத்துக்கு 38 உவமைகள் சொல்லியிருக்காரு. பரலோகம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு. பரலோகம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. பரலோகம் மீன்கள் போடும் வலைக்கு ஒப்பா இருக்குது. பரலோகத்துக்கு குறித்து 38 உவமைகள் சொல்லியிருக்கார். இளையகுமாரன் உவமைகள், லாசர் உவமைகள், லாசர் ஐசோன் உவமைகள், லூக்கா 16 அதிகாரம், லூக்கா 15 அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அப்போ பரலோக ராஜ்யம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 4:10 பரலோக ராஜ்யத்துல முதல்ல இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சாரு. மனம் திரும்புங்கள் பரலோகம் சமீபமா இருக்குன்னு தான் இயேசு கிறிஸ்து முதல்ல பிரசங்கிச்ச ஒரே பிரசங்கம் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:10 மனம் திரும்புங்கள் பரலோகம் சமீபமா இருக்கிற வசனம். அடுத்து சீடர்களை பிரசங்கி சொன்னது மத்தேயு 10 அதிகாரம் 7வது வசனம். போகையில் இஸ்ரவேல் வீட்டாரும் மனம் திரும்புங்கள் பரலோகம் சமீபமா இருக்குன்னு சொல்லுங்கன்றாரு. அப்புறம் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் பிணியாளர்களை சொஸ்தமாக்கி தேவர் ராஜ்யத்தை குறித்து அறிவிங்கள்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தான். லூக்கா 4:43ல நான் பரலோக ராஜ்யத்துக்கு உவமையில குறித்தே நான் வந்தேன்னு சொல்றாரு. எதுக்காக இயேசு வந்தார்ன்னா, பரலோக ராஜ்யத்துக்காக தான் மக்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஒருத்தரும் பரலோக ராஜ்யம் வராம ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் இல்லாம இயேசு கிறிஸ்து தான் சொந்த ரத்தத்தினால கழுவி உங்கள கொலோசியர் 1:16 சிலுவையில் சிந்த ரத்தத்தினால 20வது வசனத்துல கொலோசியர் 1 சிலுவையில் சிந்த ரத்தத்தினால பரலோகத்தில் உள்ள பூலோகத்தில் சமாதானம் ஆக்கினார். நம்ம பரலோகத்தோட பிதாவோட இணைக்க தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது. பரலோகத்துக்கு கொண்டு போக தான் வந்தது. பூமியில நம்ம சொத்து சுகமா இந்த ஐஸ்வர்யமா ஆசீர்வதிக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், குழந்தை குட்டியோட இருக்கிறதுக்கு கிடையாது. பரலோகத்துக்கு ஒருத்தரையும் கொண்டு போவதுக்காக தான் நம்மள வந்திருக்கிறார். ஏன்னா லூசிஃபர் விழுந்து போன அந்த இடம் இருக்கு. பரலோகத்துல அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் நம்மள ஆயத்தம் பண்ணணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மளுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறவங்க தான் நம்ம பரலோகத்துல போ முடியும். அல்லன்னா நரகமும், பாதாளமும், அக்கினியும் அந்த நெருப்புல நீங்க போய் சேர வேண்டியது தான். அதுக்கு நெறைய வசனங்கள் இருக்கு. இது எப்படி பிரதர் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, வசனத்து வழியா நான் பார்த்தேன். ஏன்னா, ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப வானம் இருக்கு, பூமி இருக்கு. அப்ப அந்த வானம், பூமி இருக்கிறது உண்மைன்னா, அதே பைபிள்ல நரகமும், பாதாளமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது உண்மையா தான் இருக்குன்ற அந்த வசனத்த நான் விசுவாசித்தேன். அந்த வசனத்து வழியா தான் போய் பார்த்தேன் நான். மத்தபடி நான் சொப்பனத்துல போனேன், நான் தரிசனத்துல போனேன்ற சொல்றது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா, என்ன உண்மையா நம்ம சொன்னா தான் கர்த்தரோட பிள்ளைங்களா இருக்க முடியும். அப்ப நீங்க பரலோக ராஜ்யத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த சேனல்ல நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்க வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுற எல்லா வீடியோவும் இருக்கு. போய் பாருங்க எல்லாத்துலயும். அந்த யூடியூப் சேனலுக்குள்ள போய் பாருங்க. பரலோகம்னா என்னான்னு போட்டிருக்கேன். நரகம்னா என்னான்னு போட்டிருக்கேன். பாதாளம்னா என்னான்னு போட்டிருக்கேன். இன்னும் ஏதாவது தெரியும்னா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாத்தையும் போடுறேன். இந்த சேனல் நீங்க பார்த்துட்டே வரும்போது நீங்க பரலோகத்துக்கு போய் சேரலாம். இந்த சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நரகத்துக்கு போகாம தடுக்க முடியும். இந்த சேனல் நீங்க பார்க்கும்போது நரகம் 0 ஆவும், பரலோகம் ஹவுஸ்ஃபுல் ஆகும். அப்ப இந்த இந்த சேனல நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் தாமே உங்கள ஆசீர்வதிப்பார். எல்லோரும் பரலோகத்துக்கு போகணும். அதுதான். ஒருவரும் கெட்டு போவது பிதா சித்தம் இல்ல, பிதா சித்தம் இல்ல. வருகை ஏன் தாமதிக்கிறார்ன்னா, ஒருவரும் கெட்டு போவது சித்தம் இல்லாததால வருகையை தாமதிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துல போய் சேர்வோம். தேவனோட ஐக்கியமாவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென்.